கவனிமா. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரிஃபிக்ஸ். ஜெனரல் ஆஃப் ஃபிக்ஸ்லாம் ஒட்டுறது, ஜெனரல் ஆஃப் ஃபிக்ஸ்லாம் ஒட்டுறது, ப்ரிஃபிக்ஸ்னா முன்னாடி ஒட்டுறது. ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு ரூட் வேர்டு இருக்கும், ஒரு வார்த்தை இருக்கும். உதாரணத்துக்கு இங்கே பாருங்க, பாசிபிள். பாசிபிள்க்கு என்ன அர்த்தம்? பாசிபிள்க்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. முடியும். இது ரூட் வேர்ட். ஓகேங்களா? இப்ப இத ப்ரிஃபிக்ஸா நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். வேற ஒரு வார்த்தையை நம்ம உருவாக்க போறோம் அப்படின்னா முன்னாடி ஃபிக்ஸ் பண்ண போறோம். ப்ரீனா முன்னாடி, இந்த வார்த்தைக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ண போறோம். ப்ரீ முன்னாடி ஃபிக்ஸ் பண்ண போறோம். அதனால தான் ப்ரிஃபிக்ஸ்ங்கிறது வருது. இது பாசிபிள்னா என்ன அர்த்தம்? பாசிபிள்னா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, ஒரு ரெண்டு லெட்டர் சேர்ந்து ஒரு ப்ரிஃபிக்ஸ் உட்கார வைக்கிறேன். இம்பாசிபிள். இம்பாசிபிள்னா என்ன? முடியாது. ஒரு வார்த்தையிலிருந்து முன்ன சில லெட்டர்ஸை சேர்த்து சில லெட்டர்ஸை ஃபிக்ஸ் பண்ணி நாம உருவாக்குறோம் இல்லையா, இதுக்கு பேரு ப்ரிஃபிக்ஸ்னு சொல்லுவோம். இன்னொரு வேர்டு உருவாகும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? வித் தமிழ் மீனிங் கூட பார்ப்போம். க்ளோஸ் ஆகும் இல்லையா? சென்ட்ரோம். வே அப்படின்னா வழின்னு அர்த்தம். ஜெனரலா வேனா வழி, அது கூட ஃபிக்ஸ் பண்றோம். சப்ங்கிறத ஃபிக்ஸ் பண்றோம். ப்ரீ முன்னாடி ஃபிக்ஸ் பண்றோம். சப்வே. சப்வே வேனா பாதை, இந்த இடத்துல சப்ன்றத ஃபிக்ஸ் பண்றோம். சப்வே சுரங்க பாதை. சுரங்க பாதை. அடுத்தது பாருங்க, கான்ஷியஸ். கான்ஷியஸ் அப்படின்னா நினைவோடு இருக்கிறதுன்னு அர்த்தம். கான்ஷியஸ்னா நினைவோடு இருக்கிறது. சப்கான்ஷியஸ் அப்படின்னா ஆழ் மனதில், உன்னுடைய ஆழ் மனசுல பதிய வைக்கிறது. கான்ஷியஸ், இந்த சப்ங்கிறது ப்ரிஃபிக்ஸ். சப்கான்ஷியஸ் ஆழ் மனதில். அடுத்து பாருங்க, ஃபிட்னா இவன் இந்த வேலைக்கு ஃபிட், தகுதியானவன் சொல்றது. அன்ஃபிட், இதுதான் ப்ரிஃபிக்ஸ். அன்ஃபிட்னா இவன் இந்த வேலைக்கு தகுதியற்றவன். இப்போ நம்ம போட்டுட்டு இருக்க ட்ரெஸ் ஃபிட்டா இருக்குன்னு சொல்றோம். நம்ம போட்டுட்டு இருக்க ட்ரெஸ் சரியில்லைன்னா அன்ஃபிட்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஃபிட்னா தகுதியா இருக்கு, அன்ஃபிட்னா தகுதி இல்லாம இருக்கு. இதுதான் ப்ரிஃபிக்ஸ். செட். செட்னா அமையறது. செட்னா என்ன? அமையறது. அன்செட்னா அமையல, சரியா அமையல, அமைக்கப்படவில்லை. அடுத்தது ஆக்ட்னா என்ன சொல்லுங்க? இதை வந்து பல முறை நீங்க கேட்டு கேட்டு பழகிட்டீங்க, அதனால ஆக்ட்னா நடிக்கிறதுன்னு சொல்றீங்க. ஆக்ட்னா செயல் அர்த்தம். ஆக்ட்னா என்ன? செயல். ஒரு வினை நடக்குது, அதுக்கு நல்லது நடந்தா நல்லது நடக்கும், ஒரு கெட்டதை செஞ்சா கெட்டது நடக்கும். புரியுதுங்களா? ஆக்ட், அதனுடைய ப்ரிஃபிக்ஸ் வந்து ரீன் வந்து ரியாக்ட், எதிர்வினை. ஒரு வினை நடந்தா அதற்கு எதிர்வினை நடக்கும். எதிர்வினைனா இந்த இடத்துல எதிர்ச்சொல் நினைச்சுக்காது, ஆப்போசிட்டா நடக்குன்னு. நீ நல்லதை செய்யற ஒரு வினை, அதுக்கு எதிர்வினையானா நடக்கும், நல்லதான் நடக்கும். எதிர்வினைனா மாற்றி நடக்கும்னு நினச்சிக்காது, ஆப்போசிட் எதிர்ச்சொல் இருக்குல்ல, அதை நினச்சிக்காது. வினை எதிர்வினைனா நீ ஒரு விஷயத்தை நல்லபடியாக செய்யறீன்னா உனக்கு நல்லது நடக்கும். ஒரு விஷயத்தை நீ தப்பாக செய்யறனா உனக்கு கெட்டது நடக்கும். என்ன ஆக்ஷன் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ஷன் நடக்கும். நியூட்டன்ஸ் தேர்ட் லால சொல்லுவாங்க, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர்ஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அதுக்கு இணையானதான் எதுவுமே நடக்கும். For every action there's an equal and opposite reaction. அதுக்கு ஈக்குவலாவோ இல்ல அதற்கு எதிர்வினையாவோ நடக்கும்னு சொல்லுவாங்க. நியூட்டனின் 3வது விதி, பிசிக்ஸ்ல படிப்பீங்க இயற்பியல். ஓகேங்களா? இங்க தான் ஆக்ட் வினை, ரியாக்ட் எதிர்வினை. கெயின். கெயின்னா பெறுதல், லாபம்னு ஒரு அர்த்தம். ஜெனரலா கெயின்னா பெறுதல், ரீகெயின்னா மீண்டும் பெறுதல். நீ படிக்க படிக்க ஒரு முறை படிச்சினா நாலேஜ் கெயின் ஆகும், திரும்ப திரும்ப படிச்சினா ரீகெயின், மீண்டும் மீண்டும் உனக்கு அறிவு வந்துகிட்டே இருக்கும். புரியுதா? உன்னுடைய நாலேஜ் கெயின் ஆகிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை ஒரு முறை படிக்கிறீங்கன்னா கெயின், உன் சப்ஜெக்ட்ல ஒரு முறை படிக்கிறேன்னா கெயின், திரும்ப திரும்ப படிக்கிறேன்னா ரீகெயின். மீண்டும் மீண்டும் நீ பெற்றுக்கொண்டே இருப்பாய். எதை? உன்னுடைய அறிவை, உன்னுடைய நாலேஜ். ஓகேங்களா? அடுத்து ஃபோல்ட். ஃபோல்டுனா மடித்தல்னு சொல்லலாம். இந்த இடத்துல அடைக்கிறது, அதான்
மூடுதல்னு சொல்றாங்க. என்ஃபோல்டுனா சுற்றி மூடு, ஃபோல்ட். அடுத்தது ஆக்ட், எனாக்ட். ஆக்ட், எனாக்ட், இயற்றவும். ஒரு சட்டத்தை ஏற்றுறது சொல்றாங்க. இப்ப இந்த கோர்ட்லாம் இருக்காங்க இல்லைங்களா, இந்த பார்லிமெண்ட்ல சட்டத்தெல்லாம் ஏற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சட்டத்தை ஏற்றதுக்கு பேரு எனாக்ட். லைக் நானா, லைக் நானா, ஐ லைக் ஐஸ்கிரீம் சொல்லுங்க. டிஸ்லைக்னா எனக்கு விருப்பம் இல்லை, வெறுப்பு. லைக், டிஸ்லைக், டிஸ்லைக் தான் வெறுப்பு. ஹோப், ஹோப்னா நம்பிக்கை. ஹோப்னா ஓகேங்களா, எனக்கு நிச்சயமா ஹோப் இருக்கு, நிச்சயமா நான் இந்த விஷயத்துல சக்சஸ்ஃபுல்லா முடிப்பேன் அப்படிங்கிறது ஹோப். டிஸ்ஹோப்னா நம்பிக்கை இல்லை, அந்த நம்பிக்கை சிதைந்து போச்சு, சிதைக்கப்பட்டது. அடுத்தது ரெகுலர், ஒழுங்கான. இர்ரெகுலர், ஒழுங்கற்ற. அடுத்தது ரேஷனல், பகுத்தறிவு. ரேஷனல்னா என்ன? ஒரு விஷயத்தை பகுத்து அறிவு சார்ந்து சிந்தித்து செயல்படுறது பகுத்தறிவு. எதுக்கு எடுத்தவொடனே டக்கு டக்குன்னு கோவப்படுறது, டக்கு டக்குன்னு சண்டை போடுறது, அவசரப்படுறது, அது ரேஷனல். அது கரெக்டா பண்றது. இங்க பாருங்க, இர்ரேஷனல், பகுத்தறிவற்ற. ரேஷனல்னா அறிவு சார்ந்து செயல்படுறது, இர்ரேஷனல்னா பகுத்தறிவற்ற, எதையுமே சிந்தித்து செயல்படாம இருக்கிறது. இந்த இடத்துல இது ப்ரிஃபிக்ஸ். ஓகேங்களா? ரேஷனல், இர்ரேஷனல் ஒரு முறை பார்த்துடலாங்களா? வாங்க. வே, சப்வே. கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ். ஃபிட், unfit. Set, unset. Act, react. Gain, regain. Fold, enfold. அது அன்னு, இது என். புரியுதா? Act, enact. Like, dislike. Hope, dishope. Regular, irregular. Rational, irrational. என்ன டவுட் இருக்குங்களா? கிளியரா? ரிலாக்ஸ்டா கவனிச்சிங்களா? டென்ஷன் இல்லையே, ப்ரெஷர் இல்லையே, என்ஜாய் பண்ணீங்களா? ஏதாவது நடத்தும் போது நான் ஃபாஸ்டா போறேன், உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்க, சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.